ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லா நான் 30 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு தான் 30th டே. இந்த 30 டேஸும் எனக்கு எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே நல்லா போச்சு. அந்த 30 டேஸும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப ப்ரொடெக்டிவாவும் இருந்தது. இந்த 30 டேஸ்ல நான் லேர்ன் பண்ணதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ், அதாவது 10 ரூல்ஸ் வந்து நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 10 பாயிண்ட்ஸை நீங்கள் ஜஸ்ட் 21 டேஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லா மாறும். நீங்கள் 30 டேஸ் ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரி, அப்போ நான் 21 டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு விட்டுட்டா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 21 டேஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அதை விடுறதுக்கு மனசே வராது. ஏன்னா உங்களோட சேஞ்ச் உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸை கண்டிப்பாக 21 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு சேலஞ்சாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க என்னென்னலாம் அந்த 10 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் ரொட்டீன். எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காலையில் எழுந்து செய்யும் போது அதோட ரிசல்ட்டே நம்மளுக்கு வேற லெவலில் இருக்கும். ஸோ எப்போவுமே காலையில் எழுந்து ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா காலையில் நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணிக்கு எழுந்துக்க ட்ரை பண்ணுங்கள். 5 மணிக்கு எழுந்தாலே போதுமானது. உங்களோட ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், இல்லை புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பாட்காஸ்ட் கேட்கறதா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது உங்கள் கோலுக்காக நீங்கள் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க காலையில எழுந்து ஒரு 5 மணிக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன். உங்களோட டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும்னா, நம்மளுக்கு டெய்லியுமே மோட்டிவேஷன் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. என்னைக்கோ ஒரு நாள் மோட்டிவேஷன் இருக்கும், அன்னைக்கு எழுந்து நம்ம வேக வேகமாக எல்லா வேலையும் செய்வோம். ஆனால் மோட்டிவேஷன் இல்லாத நேரம் ஐயோ என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி உட்காந்துருவோம். அந்த இடத்துல தான் இந்த டிசிப்ளின் ரொம்ப மெயின் ரோல் பண்ணுது. அப்போ நம்ம மோட்டிவேஷன் இல்லைனாலும் நான் கண்டிப்பாக இந்த விஷயம் என் கோலுக்காக நான் செஞ்சே தீருவேன், நான் அச்சீவ் பண்ணணும், என்னோட செல்ஃப் குரோத்துக்காக நான் இந்த விஷயம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிசிப்ளின் தான் நம்மள லைஃப்ல நம்மள நெக்ஸ்ட் லெவல் கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த தேர்ட் விஷயம் என்னன்னா, கம் அவுட் ஆஃப் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கண்டிப்பா நம்ம வெளியே வந்தே ஆகணும். ஏன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டீங்கன்னா அடுத்த விஷயம் உங்களுக்கு செய்யறதுக்கே தோணாது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு அதுலேருந்து மாற்றிக்கோங்க. உங்களுக்கே ஒரு சில விஷயம் தெரியும், நான் என்னோட கோலுக்காக இல்லை என்னோட அச்சீவ்மெண்ட்காக இல்லை என்னோட செல்ஃப் க்ரோத்காக இந்த ஒரு விஷயம் செஞ்சேன்னா நான் கண்டிப்பாக சேஞ்ச் ஆவேன், என்னால் சேஞ்ச் ஆக முடியும், ஆனால் என்ன என்னால் செய்ய தான் முடியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும். அந்த ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்லோ பாய்சன் மாதிரி. அந்த ஸ்லோ பாய்சன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போ நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுனாலே நம்ம ஏதோ ஒரு தப்பான வழியில் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம ஒரு நல்ல வழியில் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அண்ட் ஃபோர்த்து விஷயம் என்னன்னா, இக்னோர் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். உங்களை பற்றி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, என்ன ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோ, நான் இப்போ இந்த விஷயம் செஞ்சால் என்னை யாராவது தப்பாக பேசிடுவாங்களோ, நான் ஜிம்முக்கு போனால் யாராவது என்னை தப்பாக சொல்லிடுவாங்களோ, இல்லை நான் என் பிஸ்னஸ்க்காக நான் வெளியில் போய் கிளைண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது வேறு யாருன்னா சொந்தக்காரங்க பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை நான் வந்து என்னோட செல்ஃப் க்ரோத்துக்காக என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்காக நான் என்னோட ட்ரெஸ்ஸிங் மாற்றினா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை நான் க்ரூம் பண்ண ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இந்த மாதிரி மற்றவங்க யாராவது சொல்லிடுவாங்கன்ட்டு மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறதை பற்றி கவலையே படாதீங்க. ஏன்னா அவங்க நீங்கள் நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நீங்கள் நல்லா இல்லைனாலும் பேசுவாங்க. அவங்க எப்போவுமே ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம தான் நம்மளுக்காக எழுந்து வேலை செய்யணும், நம்ம தான் நமக்காக உழைக்கணும், நம்ம தான் நம்மளுக்காக ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ மற்றவங்க சொல்கிறத பற்றி காதுலையே வாங்கிக்காதீங்க. அந்த ஃபிஃப்த்து விஷயம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ராக்டிஸ் பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவாக திங்க் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, உனக்கு என்னம்மா நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லை நான் ஃபினான்ஷியலாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லைனா எனக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை என்னால் முடியாது, என் கை எப்படி இருக்குது, என் கால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான விஷயத்துலையே இருந்துட்டு இருப்போம். மெயினாக வந்து எனக்கு எங்கள் ஃபேமிலியில் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் என்னை செய்ய முடியலன்னு
இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம மாட்டிட்டு இதனால தான் நான் செய்ய முடியலன்ட்டு ரீசன் சொல்லிட்டே இருப்போம். அந்த ரீசன்ல இருந்து வெளியில வந்துட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணணும். எப்படி பாசிட்டிவா திங்க் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னால வந்து செய்ய முடியும். இப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையில நம்மளுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷனோ அப்படி இல்லைன்னா அந்த அந்த பிரச்சனையில நம்மளுக்கு ஏதோ ஒரு லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி விஷயமோ இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பா இருக்கும். அந்த பிரச்சனையில எனக்கு என்னால என்ன லேர்ன் பண்ணிக்க முடியுது, எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராப்ளமா பார்க்காம ப்ராப்ளம்ல இருந்து எனக்கு என்ன பண்ணா நான் அதுக்கு அந்த ப்ராப்ளம்ல இருந்து என்னால் ரிலீஃப் ஆக முடியும்ட்டு அதுக்கான சொல்யூஷனை தேடி அதுல இருந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம். இதுதான் நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணும்னு சொல்றது. ஸோ அந்த ப்ராப்ளம்ட்டு நெகட்டிவாவே திங்க் பண்ணாம அதுல இருந்து வெளியில வந்து நம்ம பாசிட்டிவாவும் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டாப் பேட் ஹேபிட்ஸ். உங்களோட பேட் ஹேபிட்ஸை ஸ்டாப் பண்ணணும். எனக்குலாம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நான் இன்னும் சொல்ல போனால் டீ காஃபி கூட குடிக்க மாட்டேன், எனக்கு கெட்ட பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். உங்களோட கோலை ஸ்டாப் பண்ணுற மாதிரி நீங்கள் எந்த விஷயம் பண்ணீங்கனாலும் அது உங்களுக்கு பேட் ஹேபிட் தான். இப்போ நான் என்ன காலையில் எழுந்துக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பேட் ஹேபிட் தான். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து நான் ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பேன், இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக டிவி பார்த்துட்டு இருப்பேன், ஒரு நாள் ஃபுல்லாக கேம் விளையாடிட்டு இருப்பேன். ஒரு நாள் ஃபுல்லாக கூட தேவையில்லை, 1 hour ஃபுல்லாக நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்க உங்கள் பேட் ஹேபிட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எது வேணாலும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஃபோன் ஸ்க்ரால் பண்ணணும்னு தோணும் போது ஏதாவது புக் எடுத்து படிங்க. அப்படி இல்லைனா எனக்கு வந்து டீ காஃபி, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எனக்கு டீ காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ காஃபிக்கு பதிலாக நான் வந்து சுடு தண்ணி ஆல்டர்னேட்டிவாக பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பேட் ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணணும்னு நீங்கள் உங்கள் மைண்டை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும் போது அது கண்டிப்பாக உங்களால் லாங் டேர்மில் ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக உங்களோட பேட் ஹேபிட்டை ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், 7th விஷயம் என்னன்னா, சேலஞ்ச் யுவர் செல்ஃப் டவுட். என்னால் இது செய்ய முடியுமா, என்னாலலாம் அங்கே போய் பேச முடியாது, என்னாலலாம் இது பண்ண முடியாது, எனக்கெல்லாம் அவ்வளோ வர்த்து இல்லை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு நடக்க வராது, இந்த மாதிரி உங்களை நீங்களே டவுட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும். என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட கற்றுக்கிட்டு செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அந்த 8th விஷயம் என்னன்னா, இது ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லா விஷயத்துக்கும் இது அப்ளை வருது. என்னன்னா, லேர்ன் டு சே நோ. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை உங்களோட கோலை ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நோ சொல்லியே ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, யாரோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு மூவிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்குக்காக, உங்களோட செல்ஃப் க்ரோத்துக்காக, உங்களோட பிஸ்னஸ்க்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த டைமுக்கு நான் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டதும் ஐயோ நம்ம நோ சொல்லிட்டேன்னா அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக நோ சொல்லி தான் ஆகணும். இந்த மாதிரி உங்களோட முக்கியமான விஷயம், உங்களோட ஒர்க்கை கட் பண்ணிவிட்டு வேறு ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த ஏதோ ஒருத்தவங்க வந்து செய்ய சொல்கிறாங்க, அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக நம்ம நோ சொல்லியே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 9th ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுறது. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா, ஆமாம் எனக்கு தெரியல, எனக்கு வரலைன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட ரியாலிட்டி என்னவோ, இப்போ என்கிட்ட இதுதான் இருக்குது, இதை வச்சு என்னால் என்ன செய்ய முடியும், என்கிட்ட இது இல்லைனாலும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்களோட ரியாலிட்டியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியலன்றத விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு பேச தெரியலன்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு நடக்க தெரியலன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வரலை, நம்மளுக்கு என்ன தெரியல, இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்றத ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. நான் ஸ்பெஷல், நான் யார் தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே வரும், அந்த மாதிரி இல்லாமல் மற்றவங்க கிட்ட பந்தா காட்டுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்லாமல், ஆமாம் எனக்கு இது வராது, நான் கற்றுட்டு நான் செய்வேன், அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டிக்குள்ளே நம்ம வந்துடணும். அந்த 10th ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த நம்ம செல்ஃப் க்ரோத்துன்னு இல்லை, நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஒரு வேலை செஞ்சாலும் அதில் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும் போது எப்படின்னா, ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்கல்ல, சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு,
நீங்கள் சின்ன சின்னதாக ஒரு 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 ஸ்டெப்பாக உங்கள் கோலுக்காகவோ உங்களோட பிஸ்னஸ்க்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து எடுத்து வைக்கும் போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவ்வளோ பெரிய விஷயத்த பில்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போது நம்ம ஒரு விஷயத்த கண்டினியூவாக ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருக்கும் போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருப்போம்ல, ஒருத்தவங்க வந்து அந்த வைரத்துக்காக தோண்டிகிட்டே இருப்பாங்க, தோண்டிகிட்டே இருந்துட்டு பாதியில் விட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து பாதியில் தோண்டிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் கிடைக்காது. லாஸ்ட்டாக வந்து ஒருத்தவங்க தோண்டுவாங்க, பார்த்தா ஈஸியாகவே கிடச்சிடும். அது ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு தோண்டினவங்களே கன்சிஸ்டண்ட்டாக அந்த இடத்துல ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க தான் கண்டிப்பாக வைரத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியல. நான் இந்த தப்பை ரொம்பவே பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி பாதியிலேயே நிறுத்திட்டு இருந்தேன். நான் பண்ணாத விஷயம் இல்லை, நான் எவ்வளோ விஷயம் ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயம் நான் என்னோட பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எதையுமே நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலை. அதனால தான் நான் இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இப்போ தான் அதோட வேல்யூ ரொம்பவே புரிஞ்சிருக்கு. எனக்கு முன்னாடியே தெரியும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஆனால் அதோட வேல்யூ இப்போ தான் நல்லாவே தெரியுது. ஸோ நான் இப்போ எது பண்ணுறதுனாலும் நான் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இந்த 10 விஷயமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 5 விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10மே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியலன்ற ஸ்டேஜில் 5 ஃபாலோ பண்ணுங்கள். 21 டேஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 21 டேஸ்க்கு அப்புறம் உங்ககிட்ட வர சேஞ்ச் உங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ நான் சொன்ன 10 பாயிண்ட்ஸும் வந்து நான் ரொம்ப பேசிக்காக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். இதை பற்றின டீட்டெயில் வீடியோலாம் சேனலில் இருக்குது. நீங்கள் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி விஷயம்லாம் நான் மாற்றிக்கணும், எதெல்லாம் நான் மாற்றிக்க வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும், ஒவ்வொரு லைக்ஸும், ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.